கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2 ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களை ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோவில் இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு சில நாட்களாக லாஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ் வந்து இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. ஸோ இந்த இஷ்யூவுக்கு நான் வருந்துறேன். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நடக்குது அப்படின்றத இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒன்று நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க டேட்டா வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்லோ டவுன் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு நெட்டு வந்து கிடைக்காம அந்த மாதிரி ஆகுது ஒன்று. ஸோ அந்த ரீசனாக இருக்கலாம். ஸோ அந்த அது எந்த டைமில் அந்த மாதிரி ஆகுது, ஏன் ஆகுது அப்படின்றத நம்மளால் தெரியல. ஸோ அது வந்து நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லை. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 3 hours ஆகும். ஸோ அது அவ்வளோ தூரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ அதை நம்ம போட்டும் நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக என்னால் கொடுக்க முடியல. செகண்ட் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கும் நீங்கள் கேட்ட ஸ்டாக்குலாம் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் நீங்கள் கேட்டிருந்த ஸ்டாக்கு தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது உங்களுக்கு வந்து சேராமல் போயிடுச்சு ஒன்று. ஸோ இப்படி எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க்கும் வந்து உங்களுக்கு ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் கொடுப்போம். இன்னொன்று, இந்த மாதிரி இஷ்யூவை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை கட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஒரு வேளை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் எடுத்திருக்கேன். இப்போ வீக்லி ஷார்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. அதாவது ஒரு விக் அப்படின்னு பார்க்கும்போது 1967 அந்த ரேஞ்சில் இருக்குது, 967. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து கீழே விழுந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்லைன் பிரேக் ஆகி அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நெக்லைன் பாருங்கள். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் கிடையாது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷனோடு இருக்குது, கீழேயும் சரி மேலேயும் சரி. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது அகைன் மறுபடியும் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப்பே கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதோட பாடி எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சில டைம்ஸ்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ அகைன் அது என்ன ஆகும், ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரில் மட்டும் கிடையாது, ஒரு ட்ரெண்ட் லைனில் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போதும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த நெக்லைனில் வந்து மண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் தெரியுது. ஓகே, இப்போ மண்டே வந்து இங்கே இருந்து மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ரீடெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே என்ன ஆக போகுது, மேலே தான் போக போகுது. மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் வந்து ரைட் ஷோல்டருக்கு கீழே. ஸோ இங்கே இதுக்கு கீழே நம்ம வந்து எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 878 வீக்
886 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே ரிட்டர்ன்ஸை வந்து இது வரைக்கும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஒரு நிமிஷம், எங்கே இருக்குது இந்த ஜோன். ஸோ இந்த அதாவது ரெண்டு உங்களுக்கு ஒரு சேனலும் இருக்குது, இதோட ப்ரீவியஸ் ஹையும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்த்துருவோம். இது வரைக்கும் இந்த சேனலில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மொமெண்டம், ரொம்ப ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கிடையாது. ஸோ இப்போ வந்திருக்கு அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சேனலை இதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து 1, 2, 3, இது 4th டைம். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த ரீசனால் இது உடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ மேலே உடைச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம எஸ்எல் இங்கே வச்சுக்கலாம். அகைன் மறுபடியும் கீழே வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் இங்கே ஸோ 3 டைம்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மறுபடியும் கீழே வந்தாலும் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ இது ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம எஸ்எல்லை இங்கே வச்சுக்கலாம், இது கீழே வச்சுக்கலாம், அதாவது இந்த சேனலுக்கு கீழே. ஓகே, இப்போது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 935. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஒபேராய் ரியாலிட்டி. இது ஒபேராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆகணும். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகணும், பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மேலே பிரிண்ட் ஆகணும். இந்த சேனலுக்கு மேலே, இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ இப்படி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இங்கே இந்த ஜோனில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் பாருங்கள், இந்த ரேலியில் இங்கே போயிட்டு தான் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு இங்கே போயிட்டு தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அதாவது இந்த ஜோன் இருந்திருக்கு, ஆனாலும் இதோட ஹை இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. அகைன் மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணும்போது மேபி ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் இல்லை 1 வீக் கூட சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே இந்த சேனல், அதாவது 2000 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஆனாலும் ஸோ இந்த ஜோனை பார்த்துட்டு நீங்கள் இங்கே எப்படி இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதோட செகண்ட் டார்கெட் அப்படி பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபோனெக்ஸ் லிமிடெட். இந்த ஃபோனெக்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு ரியாலிட்டி ஸ்டாக் தான். ஸோ இதுக்கும் அந்த ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி சார்ட்டில் கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இது வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று, ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல்
உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இது வரைக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு தடவையும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு ஒன்று. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கரண்ட்டாக இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வர லோயர் லோ ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் இது வந்து ஹையர் லோ அந்த ஃபார்மேஷன் இன்னும் வரல. அதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்படி பார்க்கும்போது பாருங்கள், இதுதான் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் 1653 இருக்கா. ஸோ இந்த 1653 உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகின அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சு, நம்ம இப்போது பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ரைட், நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன். ஸோ இது வந்து ஒரு லோவுக்கு அடுத்த லோ உங்களுக்கு அப்படி தான் க்ரியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை போகும்போதும் அங்கேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு சைட்வேஸ் போகலாம், ஒரு சேனல் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதனால் இதோட ப்ரீவியஸ் ஹையை இந்த கட் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம ப்ராப்பராக பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனல் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை நம்ம உங்களுக்கு என்ன அது டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். உங்களுக்கு ஆல் டைம் ஹையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சார்ட்டில் வைக்கும்போது அந்த ஜோன் வந்திருக்கும். ஸோ இப்போ டெய்லியில் பார்க்கும்போது இந்த 2051 நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே நம்ம வச்சுக்கலாம். இல்லை அதுக்கு இடையில அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இடையில் எந்த ஒரு ஜோனும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் தாராளமாக அதோட ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ப்ரீகேம். இந்த ப்ரீகேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் உங்களுக்கு இதோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஆனாலும் ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு என்ன இல்லை ஹிட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன ரீசனால் இப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லை. ஸோ டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஸோ ஒன்று என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது டெய்லியில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு என்ன இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லியில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வீக்லியில் பார்க்கும்போது ப்ராப்பராக உங்களுக்கு என்ன இருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வீக்லியிலையும் உங்களுக்கு நடக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 358 உங்களுக்கு ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு அதாவது இதோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்துருங்க. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும், இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேனல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு பீக்கில் இதோட ஹை பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான். ஸோ இந்த டைமும் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதுக்கு இடையில் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். ஸோ 1 இயர் கூட ஆகலாம், 1 or 1.5 years கூட ஆகலாம், இல்லை ஒரு 3 months or 6 monthஸில் கூட உங்களுக்கு என்ன ஆகலாம் வேகமாகவும் கூட ஏறலாம். ஓகே, அது உங்களோட முடிவை பொறுத்து இருக்குது. நீங்கள் தான் அதுக்கான டிசிஷனை எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் ஒன்ஸ் பார்த்துட்டு
நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஒன்று, இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னாலும் இடையில எங்கேயாவது உங்களுக்கு மேலே போனாலும் சம்டைம்ஸ் போகலாம். பட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டோம். வீக்லியில் எஸ்எல் எடுத்தோம்னா அதாவது நம்ம முதல்ல பார்க்கும்போது இந்த சேனலுக்கு மேலே அகைன் எடுத்தோம்னா இங்கே லோ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லோ க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த லோவில் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை வைக்கணும். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹை வைக்கலாம். இந்த ஹையை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் விக்ரம் சோலார். இந்த விக்ரம் சோலாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் சாட் பேட்டர்னே கிடையாது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓக்கு வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 20 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போது இந்த சார்ட்டை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு என்ட்ரி ஆகலாம். ஆனாலும் இது கொஞ்சம் ரிஸ்கி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் பேட்டர்னே கிடையாத ஒரு ஸ்டாக் இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக என்ன இருக்குது ஐபிஓக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன், இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னா இது மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான். ஸோ முடிவு உங்களுடையது தான். முடிவு வந்து உங்களுடையது தான். ஸோ நீங்கள் தான் இதை வாங்கணுமா இல்லை வாங்க வேண்டாமா அப்படின்றத பற்றி முடிவு பண்ணணும். நான் முழுக்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இந்த ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது என்ன ரீசனாலும் ஆகும். பிரேக் அவுட்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்றத அனலைசிஸ் பண்ணியிருக்கோம், டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்றத தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வாங்குறதும் வாங்காமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட முடிவை பொறுத்தே இருக்குது. நான் எந்த விதமான சஜஷனும் கிடையாது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.